பாபிலோனின் அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்கிற ஜனத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? என்னுடைய புயத்தை பரிசுத்த புயமாக நான் வெளிப்படுத்துவேன். அதை நீ விசுவாசித்தால் நீ அடிமைத்தனத்தில் விடுதலை ஆக்கப்படுவார். இன்றைக்கும் தேவ ஜனம் பாபிலோனின் அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்கிறது விடுவிக்கப்பட வேண்டுமானால், ஆண்டவர் நமக்கு ஆதரவாய் எழுந்தருள வேண்டுமானால், நமது ஆவியை நம்மேல் ஊத்த வேண்டுமானால், அவர் தன்னுடைய வாயின் வார்த்தையை நம்முடைய வாயில கொடுக்க வேண்டுமானால், சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்டதை மனப்பூர்வமாய் எனக்காக தொங்கினார். நான் அதை விசுவாசிப்பேன். நான் அதை நோக்கி பார்ப்பேன். நோக்கி பார்த்து கொண்டே இருப்பேன். அவர் நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். அதை விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசம் எப்போ வரும்? கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இதான் வசனம். இந்த வசனத்தை கேட்க 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 விசுவாசம் வரும். தேவன் நமக்குள்ள உருவாக்குவார். என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருந்தாரா? என் மேல இவ்வளவு இறக்கம் வச்சிருந்தாரா? எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் வாங்கிட்டாரா? எனக்காக அவர் வாங்கி கொண்டாரா? சாபத்தை வாங்கி கொண்டாரா? வாங்கி கட்டினாரா? கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், தேவனால் புறக்கணிக்கப்பட்டார் எனக்காக. அப்படி நாம் அவருடைய மரணத்தை நோக்கி பார்ப்போமானால், விசுவாசிப்போமானால், ஆண்டவருடைய புயம் நமக்காக செயல்படும். அல்லேலூயா.